ஹாய், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ என் கிளாஸில் யாரும் இல்லை, இருந்தால் நான் அவங்ககிட்டே கேட்டிருப்பேன். எல்லாம் கிளாஸ் முடிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட என்னால் கேட்க முடியலை. அதனால் உங்ககிட்ட கேட்குறேன். நம்ம சொந்தக்காரங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்கள நான் நிறைய ரகம் பார்த்துருக்கேன். ஆனால் இது என்னடா புது ரகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ சொந்தக்காரங்கள ஒரு சில பேர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு பிடிக்காம இருந்திருக்கும். இது பண்ணாதீங்க, இது வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது நம்ம எப்போ வேணாம் இதை பண்ணாதன்னு நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் அதை வீம்புக்கே பண்ணுவாங்க. திரும்ப நம்ம போய் சொல்லியிருப்போம், இது வேணாம் இது பண்ணாத அப்படின்னு. அதுக்கப்புறமும் வீம்புக்கு பண்ணுறோம்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஓகே, நம்ம கத்துவோம், சண்டை போடுவோம். இது லாஜிக்கான ஒரு விஷயம். இதை கத்தியாச்சு சண்டை போடுவோம், சரி அப்படின்ட்டு. இப்ப நம்ம கத்திருப்போம், சண்டை போட்டிருப்போம்ல, அவங்க பக்கம் இருந்து ஒரு ஆள் வருவாங்க, எதுக்கு கத்துன, எதுக்கு நீ சண்டை போட்ட அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பக்கம் இருக்க ஒரு நாயை எடுத்து வைப்போம்ல, இதை பண்ணுனா அதனால நான் அதை சண்டை போட்டேன், இது பண்ணுச்சு அதனால நான் அதை பேசினேன்ப்பா அப்படின்னு ஒண்ணு வரும்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம சொல்ல வருவோம், இது அவங்க பண்ணுனாங்க அப்படின்னா அதை பத்திலாம் நீ பேசாத, அது எதுக்கு நீ பேசுற, அதை பத்திலாம் நீ பேசக்கூடாது, நீ கத்துனியாம கத்துன, இல்ல இதோ அவங்க பண்ணுனாங்க அதனால அதை பத்திலாம் நீ பேசாது. டேய் என்னங்கடா, முதல்ல அவன் ஒரு விஷயம் பண்ணிருக்கா, அத நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ கேட்டுட்டு என் பக்கத்து நான் இதையும் அவன் பக்கம் இருக்க நான் இதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு பேசு, தப்போ ரைட்டோ நான் எதா இருந்தாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஆஹா, அவங்க பக்கம் இருக்க தப்பு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது ஏனே தெரியல, எப்படி இப்படிலாம் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னே தெரியல. என் வீட்டு பக்கம் இருக்க சொந்தக்காரங்க தான் அப்படி இருக்காங்களா, இல்லை உங்க வீட்டு பக்கமும் இப்படிப்பட்டவங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.